Hello guys, இந்த வீடியோல Redmi, Mi, Poco இந்த டிவைசஸ்லாம் வர ப்ராப்ளம் அண்ட் பக்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். MIUIல இருக்க பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி டெவலப்பர் டீம்கிட்ட சொல்லி அதை நெக்ஸ்ட் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு MIUIலயே டிஃபால்ட்டா ஃபீட்பேக் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி MIUI டீமுக்கு வந்து நம்மளோட ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் மொபைலில் சர்வீசஸ் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இஷ்யூஸ் அண்ட் சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது இருக்குது. இதில் இஷ்யூஸ்ங்கிறது உங்களோட மொபைலில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் பக்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக சென்ட் பண்ணுறது. சஜஷன்ங்கிறது MIUIயோட ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது உங்களோட க்ரியேட்டிவிட்டி மூலமாக அந்த ஆப் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிங்கன்னா MIUI டெவலப்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Redmi Note 8ல் இருக்க ஒரு பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஃபீட்பேக் சென்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கேம் பூஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமுமே வந்து அது ஃப்ரீஸ் ஆயிடுது. ஸோ இந்த பக் வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட் அப்டேட்லையாவது ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி நான் இந்த மாதிரி வந்து டெவலப்பர் டீமுக்கு ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் மொபைல்லேயே ஏதாவது பக் இருந்துச்சுன்னா இது மாதிரி சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. Redmi Note 8 வந்து லான்ச் ஆன அப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு பக் இருந்துச்சு. எந்த Redmi Note 8 டிவைஸ்லையுமே ஓகே கூகுள் டிடெக்ஷன் வந்து ஒர்க் பண்ணல. அப்பையும் வந்து நான் ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணேன். எனக்கு MIUI டீமில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி மெசேஜை டைப் பண்ணி வச்சுட்டேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப நாலேஜோட இங்கிலீஷ்லாம் வந்து டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பேசிக் இங்கிலீஷில் வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணாலே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து பேசிக் இங்கிலீஷ்லேயே வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணாதீங்க. நமக்கு வந்து தமிழ் தெரியும், பட் டெவலப்பர் சைடுக்கு வந்து தெரியுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ உங்கள் மெசேஜ் வந்து அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சாதான் வந்து அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மெசேஜை வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. நான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோடய Redmi Note 8ல் எப்போ கேம் பூஸ்டர் ஓப்பன் பண்ணாலும் ஃப்ரீஸ் ஆகிடுது, நாட் ரெஸ்பாண்டிங்னு வருது. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ என்னால் ஸ்மூத்தாக வந்து கேம்ஸ் ப்ளே பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ண போகிறேன். உங்களோட Redmi Note 8 டிவைஸ்லேயும் இந்த மாதிரி வந்து ஏதாவது பக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய கேம் பூஸ்டர் வந்து எப்படி நான் எவ்ரி டைம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு blank ஸ்பேஸ், அதாவது ஒயிட்டாக வந்து ஷோ ஆகுது. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஏ ஐட்டம் அப்படின்ருக்கு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் உங்கள் டிவைஸில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே ஷோ ஆகும், இன்க்ளூடிங் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து அதை மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லலாம். இதில் உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நான் பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட பாருங்கள். உங்கள் டிவைஸில் சார்ஜிங் வந்து ஸ்லோவாக இருக்குது, பேட்டரி வந்து அதிகமாக ட்ரைன் ஆகுது, ஹேங் ஆகுது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து இதில் மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட ஃபீட்பேக்காக சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் கேம் டர்போ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் சர்ச் பாரில். எனக்கு கேம் டர்போ காட்டுது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து டைம், அதாவது நீங்கள் இப்போ இந்த ஃபீட்பேக் சென்ட் பண்ணும்போது கரண்ட் டயத்தையே கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ இந்த ப்ராப்ளம் வந்துச்சோ அந்த டயத்தையும் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா வேணாம். ஏன்னா இந்த ஃபீட்பேக் ஆப்லேயே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெயில்லையோ இல்லை மெசேஜிங்லேயோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு வந்து MIUI டீம்லேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஓகே கூகுள் டிடெக்ஷன் வந்து ஒர்க் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லி நான் ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன்.
அதுக்கு MIUI டீம்லேருந்து யூ ஆர் வெல்கம், இஃப் தேர் இஸ் ஏ சொல்யூஷன் ஐ வில் ஷேர் த இன்ஃபர்மேஷன் வித் யூ அப்படின்றாங்க. அதாவது ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், தேங்க்யூ MIUI டீம், கூகுள் அசிஸ்டன்ட் ஃப்ரம் எனி ஸ்க்ரீன் ஓகே கூகுள் டிடெக்ஷன் நாட் ஒர்க்கிங்னு. அதுக்கு அவங்க திஸ் இஸ் MIUI டீம், வி ஹவ் ரிசீவ்டு யுவர் ஃபீட்பேக், வி ஆர் அனலைசிங் திஸ் இஷ்யூ, வி நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டோட அந்த வாய்ஸ் மேட்ச் வந்து ஒர்க் பண்ணல. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன். இதே மாதிரி நிறைய ரெட்மி நோட் 8 யூசர்ஸ் வந்து MI கம்யூனிட்டி அண்ட் ட்விட்டரில் வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரெட்மி நோட் 8ல் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. உங்கள் டிவைஸ்லேயும் இதே மாதிரி MIUIயில் பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்த உடனே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.